அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில் மிதுனம் ராசிக்கு கடந்த காலங்களில் அஷ்டமத்து சனி, இந்த அஷ்டமத்து சனிக்கு முன்னாடியே திருமண வாழ்க்கை சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு, காதலும் கல்யாணமும் என்ற தலைப்பில் தான் நம்ம பார்க்க போகிறோம். எந்த ராசிக்காரர்கள் உங்களை விரும்புவாங்க அல்லது நட்போட பழகத்துக்கு வருவாங்க, எந்த ராசிக்காரங்கிட்டேருந்து உங்களுக்கு பாதிப்புகள் வரும் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். பொதுவாகவே மிதுனம் என்பது காலபுருஷ தத்துவத்தின் 3ஆம் பாவகம், புதனோட வீடு, புதனுடைய ஆட்சி வீடு. ஸோ மிதுனத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா இங்கே திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதங்கள், புனர்பூசம் நட்சத்திரம் 3 பாதங்கள், மிருகசிரீசம் நட்சத்திரம் 2 பாதங்கள் இருக்கும். இதில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தனித்தனி தன்மை இருக்குது. இருந்தாலையும் இந்த 3 நட்சத்திரமே இருக்கிறது மிதுனத்தில். அப்போ மிதுன ராசியில் பிறந்தவங்கலாம் புத்திசாலிகளாக இருப்பாங்க. புதனுடைய வீடு இல்லையா, இன்டலெக்சுவல் அதிகமாகவே இருக்கும். எதையும் ஈஸியாக நம்பிட மாட்டாங்க, ஆராய்ந்து தான் நம்புவாங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் தான் நம்பக்கூடியவர்களாக இருப்பாங்க. அது வாழ்க்கை துணைவர்கிட்ட கூட அந்த மாதிரி இருக்கும். எதையும் ஒரு சந்தேக கண்ணோடு பார்ப்பாங்க. ஆன்மீக ஞானம் அதிகமாகவே இருக்கும். கல்வி, நல்ல ஒரு கல்வியை பெற்றிருப்பாங்க. அக்கௌண்ட்ஸு, கம்ப்யூட்டர், காமர்ஸு, அதே போல் பார்த்தீங்கன்னாக்க நிர்வாகம், ஆசிரியர் தொழில், ஜோதிடம், இதெல்லாம் இந்த தொழிலெலாம் இவங்க நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகக்கூடிய தொழில்கள். மிதுனத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க இது ஒரு உபயராசின்றதுனால, மேலும் இது ஒரு காற்று ராசி. இவங்களுக்கு திருமண வாழ்க்கை, காதல், இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கும்போது, இந்த மிதுனம் ராசிக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னாக்க காதல் என்பது மிக எளிமையாக ஏற்படும். ஏன்னா இது ஒரு உபயராசி, புதனுடைய ஆட்சி வீடு என்றதுனால புதனை பொறுத்தவரையிலும் ஒரு நட்பு கிரகம், காதல் கிரகம், ஈஸியாக நிறைய நண்பர்களை கொடுப்பாரு. மிதுனத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னாக்க இவங்களை சுற்றி ஏதோ ஒரு நண்பர்கள் கூட்டம் இருக்கும். நண்பர்களே இல்லை அப்படின்ற பாயிண்ட்டுக்கு போக தேவையில்லை. ஆனால் இருக்கக்கூடிய நண்பர்களாக உண்மையான நண்பர்களாக இருக்க மாட்டாங்க. அதுதான் அங்கே பிரச்சனையே. ஒரு கஷ்டம்னாக ஒருத்தர்கிட்ட இருந்து கூட உதவி வராது, அப்படிப்பட்ட நண்பர்கள் தான். அதே போல் பார்த்தீங்கன்னாக்க இவங்களுக்கு காதல் என்பது ரொம்ப சுலபமாகவே அமையும். குறிப்பாக எந்த ராசிக்காரங்கிட்டேருந்து இவங்களுக்கு காதல் அப்ரோச்சஸ், ஃப்ரெண்ட்ஷிப் அப்ரோச்சஸ்லாம் வரும்னாக்க, இந்த மிதுனம் என்பது ஒரு காற்று ராசி என்பதால் நெருப்பு ராசியாக இருக்கக்கூடிய ராசிகளாக மேஷம், சிம்மம், தனுசு போன்ற ராசிகள் இவங்களுக்கு செட் ஆகக்கூடியவர்களாக வருவாங்க. அதாவது ஏதோ ஒரு வகையில் காதலர்களாகவோ அல்லது நண்பர்களாகவோ இவங்களுக்கு அந்த ராசியிலிருந்து அப்ரோச்சஸ் வரும். அதே போல் துலாம் ராசி, மேலும் பார்த்தீங்கன்னாக்க காற்று ராசியாக வரக்கூடிய கும்ப ராசி, இவங்களும் பார்த்தீங்கன்னாக்க இந்த மிதுனத்தை ஈர்க்கக்கூடியவர்கள் தான். அதில் அதிகமாக ஈர்க்கக்கூடியவர்கள் நெருப்பு ராசியாக வரக்கூடிய மேஷம், சிம்மம், தனுசு ராசிக்காரர்கள். சரி, இப்போ இந்த ராசிக்காரர்கள்கிட்டேருந்து அப்ரோச்சஸ் வருது, காதல் வருது அல்லது நட்பு வருது, அதெல்லாம் சாதகமாக இருக்குமா அப்படின்னாக்க ஒரு கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள், பிரிவுகளை தான் ஏற்படுத்துது. இவங்களுக்கு அது ஒரு மன உளைச்சலையும் அவங்க கொடுக்குறாங்க. ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப்பிங்கும் பண்ணுறாங்க, அதே சமயத்தில் ஏதோ ஒரு வகையில் மன உளைச்சலுக்கும் உள்ளாகிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்க மிதுனம் லக்னம், மிதுனம் ராசியாக இருக்கீங்க அப்படின்னாக்க ஒரு காதல் உங்களை டச் பண்ணிட்டு கண்டிப்பாக போகும். காதல் பிரிந்து அதற்கப்புறம் திருமணம் ஆகக்கூடிய சூழ்நிலை தான் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு. ஆனால் உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன், புதன் கிரகங்கள் பலமாக இருக்கும் பட்சத்தில் காதல் சக்ஸஸ் ஆகி காதல் கல்யாணமும் ஆகிடும். அது உங்களுக்கு பொருத்தம் அமைவதை பொறுத்து பார்த்தீங்கன்னாக்க சிறப்பானதாகவும் இருக்கும், அல்லது சில கான்ட்ரவர்ஷியலோடையும் இருந்துக்கிட்டு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாக்க ஆல்மோஸ்ட் இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க ஒரு 10 பேர் இருக்கிறாங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 7 பேருக்கு காதல் வராமல் போயிருக்காது. அதில் மேக்ஸிமம் ஒரு 5 பேர் காதல் திருமணமே கூட செய்திருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். சில விதிவிலக்குகள் இருப்பாங்க, எல்லா விஷயத்துலையுமே ஒரு விதிவிலக்குன்னு இருப்பாங்க. நான் அவங்கள பற்றி இங்கே பேசலை. அதாவது நம்ம சொல்லக்கூடியது ஒரு பொது பலன். அதில் உள்ளடக்கம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மோரலஸ் லவ்வில் விழக்கூடியவர்கள் தான் மிதுன ராசிக்காரர்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதே போல் அந்த லவ்வால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் தான் அப்படின்ற விஷயத்தையும் நான் சொல்கிறேன். இப்போது காதல் பிரிஞ்சாலையும் கஷ்டம்தான், காதல் சேர்ந்தாலையும் கஷ்டம்தான்ற மாதிரி சில பேருக்கு இருக்கும். சில பேருக்கு ஆஃப்டர் த மேரேஜுக்கு அப்புறம் திருமண வாழ்க்கையில் கருத்து வேறுபாடு, கான்ட்ரவர்ஷியல் அல்லது ஒரு பிரிவு, இது மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்பட்டுட்டு இருக்கும். அதுவும் குறிப்பாக அது எப்போ ஏற்படுது அப்படின்னா இந்த அஷ்டமத்து சனி காலகட்டத்தில். இப்போ கடந்த 3 வருஷமாக அஷ்டமத்து சனி காலகட்டம். இந்த அஷ்டமத்து சனி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க பெரும்பாலான மிதுன ராசி நண்பர்களுக்கு
நிறைய இழப்புகள் தான், பிரச்சனைகள், ஒரு இடமாற்றங்கள், வாழ்க்கை துணை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை, தனிமையில் இருக்கக்கூடிய சூழ்நிலை, அதே போல் ஒரு அஃபெக்ஷன் இல்லை, ஒரு அன்பு இல்லை, யாராவது நம்ம மேலே அன்பு காட்டுவாங்களா அப்படின்ற ஒரு ஏக்கங்கள். வேலை விஷயமும் அதே மாதிரி தான், வேலை விஷயமும் அதே மாதிரி தான். பொருளாதார ரீதியாகவும் நிறைய நஷ்டப்பட்டிருப்பீங்க, கஷ்டப்பட்டிருப்பீங்க. அதே போல் திருமண வாழ்க்கையும் நிறைய பேருக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள கான்ட்ரவர்ஷியல், பிரிஞ்சா போதுன்ற மாதிரி சில பேருக்கு, சில பேருக்கு ஏன் தான் பிரிஞ்சமோ தெரியலையே அப்படின்ற மாதிரி சில பேருக்கு இப்படி பிரிவுகளை ஏற்படுத்தியிருக்கோம். இந்த பிரிவுகளுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஏன் தனிமையில் இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய பிராப்தங்கள் தான். நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிராப்தங்களை எந்த காலகட்டத்தில் பிரதிபலிக்கும்? நல்ல பிராப்தங்களாக இருந்தால் நல்ல நேரத்தில் பிரதிபலிக்குது. இந்த அஷ்டமத்து சனி, ஏழரை சனி, ஜென்ம சனி, பாத சனி காலகட்டத்தில் நம்மளுடைய கெட்ட பிராப்தங்கள்லாம் வந்து வெளியே வரும். அப்போ தான் வந்து அது பிரதிபலிக்குது. அந்த நேரத்தில் நமக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தியும் சரியில்லாமல் தான் இருக்கும் பார்த்தீங்கன்னாக்க. அதனால தான் இந்த பிரச்சனை. இப்போது மிதுனம் என்பது ஒரு உபயராசின்னு சொன்னேன். இந்த உபயராசிக்கு கண்டிப்பாக காதல் வரும். கன்னிராசி எப்படியோ அதே மாதிரி தான் மிதுன ராசியும், அதே போல தான் மீன ராசியும், அதே போல தான் தனுசு ராசியும். இந்த 4 ராசியும் உபயராசிகள். அதில் வந்து மிதுன ராசிக்கு கண்டிப்பாக எளிமையாக காதல் வயப்படக்கூடியவர்கள். இவர்களுக்கு பேசிக்கலாகவே பார்த்தீங்கன்னாக்க இருதாரம் ஏற்படக்கூடிய அமைப்பும் சில பேருக்குலாம் நிறையவே இருக்கும். இந்த மிதுனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று காதல் ஏற்பட்டு பிரிந்து அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலையோ, அல்லது ஒரு கல்யாணம் பண்ணி அந்த கல்யாண வாழ்க்கையில் பிரச்சனைகளோடு இருந்து அதுக்கப்புறம் பிரிந்து இன்னொரு கல்யாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலையோ பெரும்பாலானோருக்கு ஏற்படுது. ஏன்னா இந்த உபய லக்னம், அதுவும் மிதுன லக்னமாக இருந்தால் மிக அதிகம். மிதுன ராசியாக மட்டும் இருக்கீங்க, வேறு லக்னமாக இருந்தால் அது வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த உபய லக்னத்தில் பிறந்தவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த திருமண வாழ்க்கை ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு விஷயமாகவே இருந்துட்டு இருக்கு. இந்த திருமண வாழ்க்கையில் ஏன் இந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படுதுன்னாக்க, இந்த மிதுன லக்னம் அல்லது மிதுன ராசிக்கு 7ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் குரு பகவான். குரு பகவான் தான் பாதகாதிபதி. அப்போ லக்னம் என்பது உங்களுக்கு பிறப்பை குறிக்கும் போது 7ஆம் பாவகம் என்பது இறப்பை குறிக்கிறது. ஸோ அந்த 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் பாதகாதிபதியாக உங்களுக்கு வராரு. ஸோ நீங்கள் யார்கிட்ட கவனமாக இருக்கணும், யார்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும்? கூட்டாளிங்க கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். கூட்டாளிகளை தேர்ந்தெடுக்கும் போது ஒருத்தர்கிட்ட பணம் கொடுக்குறீங்க அப்படின்னா அதை வாங்கவே முடியாது, கொடுக்கல் வாங்கல பிரச்சனை வரும். அப்போது நீங்கள் பணம் கொடுக்குறீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் திருமணம் செய்யும் போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். வாழ்க்கை துணைவர்கிட்ட கவனமாக இருக்கணும், நண்பர்கள்கிட்ட கவனமாக இருக்கணும். இவங்க தான் உங்களை பாதிக்கப்படக்கூடியவர்கள். ஸோ இந்த பாதிப்பு என்பது இவர்கள் மூலம்தான் இந்த குரு பகவான் பாதகத்தை செய்ய போகிறாரு உங்களுக்கு. நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறணும், பெரியாளாகணும் அப்படின்ற நல்ல எண்ணத்தோடு நீங்கள் பாடுபடுவீங்க. ஆனால் ஏதோ ஒரு வகையில் குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியே இருக்காது. அப்போ எதற்கடா நம்ம பெரியாளாகணும், எதற்கு கஷ்டப்படணும் அப்படின்ற எண்ணம் தானாகவே வந்துடும். அப்போ உங்களுடைய ஃபோர்ஸை வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த குரு பகவான் குறைச்சிட்றாரு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுது, உங்களுடைய சமுதாய முன்னேற்றம், சமுதாயத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய மதிப்பு நிலை வந்து ஆட்டோமேட்டிக்காகவே குறைஞ்சி போயிடுது. ஸோ இதுதான் மெயினான காரணம். பாதகஸ்தானத்தில் சப்போஸ் உங்கள் ஜாதகத்தில் குருவே இருக்கிறார் 7ஆம் இடத்துல என்னாக்க கடுமையான பாதிப்பை கொடுக்கும். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தி பிரிய வைக்கும். அதே மிதுன ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி இருக்குது அப்படின்னாலையும் ஒரு தற்காலிக பிரிவாது வரும். அதாவது சனி சுபத்துவமாக இருக்கும் பட்சத்தில் கூட ஒரு தற்காலிக பிரிவு வரும். சப்போஸ் உங்களுக்கு மிதுன லக்னமாக இருந்து தனுசு ராசியாக இருக்கீங்க, சனி இருக்குது, அதாவது தனுசில் சனியும் சந்திரனும் இருக்குது, உங்களுக்கு மிதுன லக்னம்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக ஒரு தாரம் கழிஞ்சு 2ஆம் தாரம் ஏற்படும். அது தேய்பிரை சந்திரனாக போயிட்டாருன்னா கண்டிப்பாக 2 தாரம் ஏற்படும். இப்போ நீங்கள் வந்து மிதுன லக்னம்னு வச்சிங்களேன், 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் 8ஆம் இடத்துல போய் வக்ரம் ஆகிறாரு, மகரத்தில் வக்கரமாய் நிற்கிறாரு. அப்படின்னாலையும் உங்களுக்கு ஒரு தாரம் கழிஞ்சு 2ஆம் தாரம் ஏற்படும். அதாவது பொதுவாகவே இந்த கலசர தோஷம் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதுதான் ரொம்ப அதிகமாக பாதிக்கிறது. இந்த கலசர தோஷம்னா என்ன? 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் வக்கரம் ஆகிறது, 7ஆம் இடத்துல பாவகிரகம் சம்பந்தப்படுறது, அல்லது லக்னத்தில் பாவகிரகம் சம்பந்தப்படுறது. இந்த 7ஆம் அதிபதி 3ஆம் பாவகத்திலேயோ அல்லது 10ஆம் பாவகத்திலேயோ அமர்ந்து 7ஆம் பாவகத்துக்கு செவ்வாய், சூரியன், சனி கிரகங்களுடைய தொடர்பு அல்லது ராகு கேதுக்கள் தொடர்பு இருக்கும்போது அவர்களுக்கும் இந்த தாரதோஷத்தை, கலசர தோஷத்தை ஏற்படுத்துகிறது. தான் கலசர தோஷம். ஜாதகத்தில் என்ன சொல்கிறாங்க, 7ஆம் அதிபதி கெட்டு 3ஆம் பாவகத்தில் போய் உட்காந்துடுறாரு, 7ஆம் பாவகமும் கெட்டு இருக்கு அப்படின்னா அவர்களுக்கு கலசர தோஷம். இந்த கலசர தோஷம் என்ன பண்ணுதுன்னாக்க 2 தாரத்தை ஏற்படுத்தும், ஒரு தாரம் கழிஞ்சு 2ஆம் தாரத்தை ஏற்படுத்துது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன செய்யணும் அப்படின்னாக்க, இன்னொரு கலசர தோஷத்தை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப்பில் மிகப்பெரிய பிரச்சனை தான்.
நீங்கள் சுத்த ஜாதகத்தை பார்த்து இணைக்கணும். அப்போ அந்த சுத்த ஜாதகத்தை இணைக்கும் போது இப்போது இம்மிடியட்டாக 6, 8, 12ஆம் பாவாதிபதிகளுடைய தசாபுக்தி நடக்காமல் இருக்கணும். குறிப்பாக 6ஆம் இடம் 8ஆம் இடம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசாபுக்தியும் நான் சேர்த்து சொல்கிறேன். 6ஆம் அதிபதி வேற எங்கேயாவது உட்காந்துருப்பார், 5ஆம் இடத்துல இருப்பார். 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறாருன்னு வச்சிங்களேன். ராகுவோட தசை நடக்குதுன்னா கூட இமிடியேட்டாக கல்யாணம் ஆகும்போது கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும். பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்குமே பார்த்தீங்கன்னாக்க 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தசாபுக்தி உடனே கல்யாணம் ஆகும்போது நடக்காமல் இருக்கணும். அது ஒரு ரூல் திருமண பொருத்தம் பார்க்கும்போது. இப்போது ஒருத்தருக்கு வந்து தோஷங்கள் இருக்குது, கலசர தோஷம் இருக்குன்னா இன்னொருத்தருக்கு கலசர தோஷம் இல்லாத ஜாதகத்தை இணைக்கும் போது ஓரளவுக்கு ஒரு தற்காலிக பிரிவோடு போயிடும். ஒரு தொழில் காரணமாகவோ அல்லது ஏதோ ஒரு காரணமாகவோ ஒரு தற்காலிக பிரிவு வருதுன்னா கூட திரும்பவும் சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதற்கெல்லாம் கூட ஏதோ ஒரு பரிகாரம் கூட செய்யலாம். இப்போ ஒருத்தருக்கு மட்டும் தான் கலசர தோஷம் 2 தாரம் இருக்குது அவங்களுக்கு அப்படின்னா, ஒருத்தருக்கு இல்லை, இப்போ வந்து பிரச்சனையோடய வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, சண்டை சச்சரவோடைய குடும்பத்தில் இருக்கிறீங்கன்னாக்க நீங்கள் வந்து ஒரு ஜோதிடர் அணுகி ஒரு நல்ல நாள், மீண்டும் ஒரு திருமண நாளை குறித்து அந்த நாளில் ஏற்கனவே கட்டிய தாலி, அதாவது அந்த நாளில் ஒரு புதிய தாலி கட்டிக்கிட்டு அந்த பழைய தாலியை வந்து கோவில் உண்டியில் போட்டு ஒரு 10 பேருக்கு சாப்பாடு போடுறது கூட ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தும். அந்த தாரதோஷத்தை குறைக்கும். மேலும் சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்க, ஒருத்தருக்கு தாரதோஷம் இருக்குது, ஒருத்தருக்கு தாரதோஷம் இல்லை அப்படின்னாக்க, குடும்பத்திலேயே நீங்கள் வந்து ஃபேமிலியில் இருக்கிறீங்க, பிரியில் அப்படின்னாக்க நீங்கள் ஒரு வாழைக்கண்ணை நட்டு வச்சு 2 பேரும் தண்ணி ஊற்றிக்கிட்டு வந்தீங்கன்னா கூட உங்களுக்கான ஒற்றுமை வந்து மேம்படும், சண்டை வந்து குறையும். சப்போஸ் 2 பேருக்குமே தாரதோஷம் இருக்குது, 2 பேருமே பிரிஞ்சிட்டீங்க, வழக்குகளில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த 2ஆம் தாரத்தை நோக்கி தான் உங்களுடைய வாழ்க்கை நகரும். நம்மளுடைய லைஃப்பில் நம்மளுடைய ஜாதகத்தில் நமக்கு என்ன கொடுப்பனை இருக்கோ அந்த கொடுப்பனை கண்டிப்பாக நடக்கும். அதுதான் நமக்கு 2ஆம் தாரம் வரணும் அப்படின்னு இருந்தால் நம்மளால் எதை போட்டாலையும் தடுக்க முடியாது, வந்தே தீரும். 2ஆம் தாரம் கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், அல்லது திருமணத்துக்கு மீறிய உறவாகவும் சில பேருக்கு அமையும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த தாரதோஷத்தோடு இருக்கிறவங்க தாரதோஷம் இல்லாதவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லது. கலசர தோஷன்றதும் தாரதோஷம் எல்லாம் ஒன்று தான். நம்ம என்ன செய்கிறோம், ராகுகேது மட்டும்தான் பார்க்குறோம். 1 7 ராகுகேது இருக்கா, 2 8 ராகுகேது இருக்கா, அல்லது செவ்வாய் இருக்கா, செவ்வாய் தோஷமா, இதை தான் நம்ம பார்க்குறோமோ தவிர கலசர தோஷத்தை நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்வதில்லை. ஆனால் கலசர தோஷம் தான் அதிகமான பாதிப்பை கொடுக்குது என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். முக்கியமாக அடுத்தது சொல்ல போனாக்க, உங்களுக்கு வந்து சப்போஸ் 2 பேருக்குமே சுத்த ஜாதகமாக இருக்குன்னா உங்கள் லைஃப் எந்த பெரிய அளவுக்கு பாதிப்பு கிடையாது. சப்போஸ் நடப்பு தசாபுக்தி கெட்டு இருக்கு, ஏற்கனவே அஷ்டமத்து சனி நடந்தது, தசாபுக்தி தான் சரியில்லை, அதனால் ஒரு தற்காலிக பிரிவு பிரிஞ்சிருக்கீங்க, ஃபேமிலியை விட்டுட்டு குடும்பத்தை விட்டுட்டு நீங்கள் வேறு இடத்துல தங்கியிருக்கீங்க, தனித்திருக்கீங்க, டிவோர்ஸ்லாம் போகலை அப்படின்னா அப்படிப்பட்டவர்களுக்கு இனிமேல் வந்து சேரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு, முயற்சி செய்யுங்க. ஸோ அவர்களுக்கெல்லாம் சேரத்துக்கான சான்சஸ்லாம் நிறையவே இருக்குது. இனிமேல் சனி பயிற்சி ஆகிட்டார் இல்லையா, அதனால் உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும், அதுக்கான முயற்சிகள்லாம் எடுக்கலாம். ஆனால் தோஷங்கள் இருக்கிறவங்க சேர முடியாது. ஆனால் இன்னொரு தாரம் மறுதாரத்துக்கான முயற்சிகளை செய்யலாம். 2ஆம் தாரம் கல்யாணம் நடக்கும், அதுக்கான சான்சஸ் இந்த காலகட்டத்தில் இருக்குது. 2ஆம் தாரம் கல்யாணம் பண்ணுறீங்கன்னா கூட திருமண பொருத்தம் கண்டிப்பாக நல்லபடியாக பார்த்து மேரேஜ் பண்ணிங்க, கொஞ்சம் பொறுமையானாலையும் அது வந்து உங்களுடைய எதிர்கால இழப்புகளை குறைக்கும். அதுதான் முக்கியமான விஷயம். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்கள், இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.